அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரியிலிருந்து குருஜி வெங்கடேஷ் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் தெளிவாக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய செயல்பாடு. இப்போ 9 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், அங்காரகன், ராகு, குரு, புதன், சுக்கிரன், சனி, கேது. இது 9 கிரகம் இருக்கும்போது இந்த 9 கிரகங்களும் 9 விதமான வேலைகள் ஆக்ஷன் செய்யும். உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசில் இப்போல்லாம் மறந்துட்டு போங்க அந்த பேச்செல்லாம். ஒரு கிராமத்தில் வில்லேஜில் என்ன பேசுவாங்கன்னா, 7 ஜென்மத்து பாவம் கூட உனக்கு போகாது, இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிறேன்னு. ஏன்னா 7 ஜென்மம், ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மம், மனித ஜென்மம் வந்து 7 ஜென்மம். அதை நீ என்ன செய்கிறியோ பாவ கர்மத்தை தான் அவங்க மறுஜென்மம் பிறக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, 7 லோகம், கீழே 7 லோகம், மேலே 7 லோகம். நீ 7 14 லோகத்துக்கு போனாலையும் உன் பாவ கர்மம் தீராதுன்னுவாங்க. 2வது பாவம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரில. என்ன காரணம்னா, உண்மையிலேயே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க பெரியவங்க, முன்னோர்கள். அப்படின்னா, இந்த பூமி இது சென்ட்ரல் பிளேஸ். இது கடலுக்கு அடியில் இருக்கிறது 7 லோகம் சொல்லுவாங்கள்ல. அப்போ ராட்சச லோகம் இந்த மாதிரின்னு சொல்லி நாகண்டம் ஏதோ ஒரு 7 அதுக்குது. ஆனால் இதுவரையிலும் எந்த சயின்ஸும் பூமியின் கடலினுடைய ஆழத்தை இன்னை வரையிலும் யாரும் கணிக்க முடியல. அதுதான் அப்போ சயின்ஸ் இருக்கான்னா கஷ்டம்தான். அதே மாதிரி மேலே 7 லோகம். என்ன மேலே 7 லோகம்? சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இது அங்காரகன் மண்டலம், இது மாதிரி செவ்வாய் மண்டலம் அப்படின்னு 7 மண்டலம். மேலே 7 லோகம். அதான் 7 மண்டலம்னா 7 லோகம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பூமியில் தான் காற்று, நீர் இருக்கிற ஒரே ஒரு இது பூமி தான். அதுவும் பூமி 7 கிலோமீட்டருக்கு மேலே காற்று இல்லை. அங்கே எதுவும் வேலை செய்யாது. இதுதான் இது ஒரு பெரிய விஞ்ஞானத்துக்கு எட்டாத ஒரு விஷயம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இந்த பூமி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறோம். இங்கே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே இயற்கையோடு ஒண்டி போகணுமோ இல்லை, அதுதான் கரெக்டாக இருக்கும். நாம் அதை விட்டுறோம். துருவ என்ன சொல்கிறோம், நாம் நாசா இந்த மாதிரி சூரிய மண்டலத்துக்கு போனாங்க, அங்கே போய் இறங்குனாங்க, அங்கே மறுபடியும் வந்துட்டோம் இருக்கட்டும். என்ன அதனால் பிரயோஜனம்? எத்தனை ஆயிரம் கோடி செலவு. சரி, அதுக்கு எனக்கு தண்ணி இருக்குது. சரி, தண்ணி இருக்குது, இல்லைன்னு வையே, தண்ணி கண்டிப்பாக இல்லை. சரி, என்னங்க கண்டுபிடிச்சாங்க? முடியுமா? இல்லை. சந்திர மண்டலத்துக்கு போனாங்க, அங்கே தண்ணி இருக்குது, ஓடை இருக்குது, மண். சரி, வச்சு அது என்ன நாள், என்ன பிரயோஜனம் எனக்கு? செவ்வாய் மண்டலத்துக்கு போனாங்க, என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லை. எந்த விஞ்ஞான அமெரிக்கா, ரஷ்யா, எத்தனை நாட்டினுடைய விஞ்ஞானி ஆகட்டும், எந்த மண்டலத்துலேயும் போய், கிரகத்துலேயும் போய் மனிதன் வாழ முடியாது. அங்கே நீர் இல்லை, காற்று இல்லை. இதுதான் உண்மை. இது ஏற்கனவே நிர்ணயிச்சிட்ட ஒன்று. இதெல்லாம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 5வது படிக்கும்போது நான் ஆந்திராவில் தெலுங்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அப்பா ஜோதிடர், அவர் ஜாதகம் எழுதினிருந்தார். அப்போ என்ன சொன்னாருன்னா, நான் படிச்சுன்னுக்கிறோம், அதில் தெலுங்கில் பாடம் சந்திரமண்டல யாத்ரா. சந்திரமண்டலம்னா சந்திரமண்டலத்துக்கு டூர் போகிறோம் நம்ம அப்படின்னு. அதில் இன்னும் 3 வருஷத்தில் நாம் அங்கே போய் விவசாயம் பண்ணி, அங்கே எல்லா காய் கறிகளும் இங்கே இட்டுன்னு கொடுத்து அதை நாம் சாப்பிட போகிறோம்னு சொல்லி அது மனப்பாடம் பண்ணுறோம். அப்போ எங்கள் அப்பா என்ன ஆக்கினாருன்றாரு, இதுதான் என்னன்னா, யார் அவன் எழுதவன் முட்டாள் போக சொல்லவன, அவன் அமெரிக்காக்காரன், அவன் எழுதவன் முட்டாள், அவன் மனிதரை ஏமாற்ற வேலை. இதெல்லாம் இது ஒரு பெரிய இதுக்கு ஒரு குரூப்புன்றதும், இது ஒரு குரூப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ஜென்மத்திலே நடக்காது. எனக்கு இப்போ 65 வயசு, நான் படித்தது 10 வயசில், 55 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன பண்ணால் 3 வருஷத்தில் நாங்கள் காய்கறி விற்கிறோம். அது ஒரு படிக்கிற பையனுக்கு அது அந்த லெசன் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள் எப்படின்னு சொல்லி. அதனால் எந்த ஜென்மத்திலையும், எந்த கிரகத்துலேயும், எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலையும் அங்கே காற்று வராது, அங்கே தண்ணி இல்லை, அங்கே வாழவே முடியாது. எதுக்கு இந்த செலவு? எத்தனை ஆயிரம் கோடி எதுக்கு? இது அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு
மக்களை வந்து மனமாட்டுறது. நான் பெரியவன், நான் பெரியவன், நான் தான். ஆனா என்ன பிரயோஜனம்? இங்க இருக்கிறவனுக்கு வீடு இல்ல, இருக்கிறவனுக்கு தண்ணி இல்ல, இருக்கிற நதிநீர் வந்து இணைச்சு அந்தந்த ஸ்டேட்டுக்கு தண்ணி குடுக்கறதுக்கு இல்ல. எதுவுமே இல்ல இங்க. இத உட்டுட்டு, ஏதோ நான் செய்றோன்றது அது எவ்வளோ தவறான விஷயம். இதுக்கு ஏன்னா எல்லாம் படிச்சே இருக்கு. சயின்ஸு, சயின்ஸு, சயின்ஸு. சயின்ஸ் இப்போ ராக்கெட்டோட அது நல்லது தான். ஏன்னா எங்கெங்க கனிம வளம் இருக்கு, தங்கம் எங்க இருக்குது, எங்க தண்ணி இருக்கு. அதுக்கு அது நியாயம். அதே மாரி செல்லுக்கு வந்து டவர் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து செய்யலாம். அது ஒண்ணும் தப்பில்ல. அதுவும் வந்து ஹீட் ஆகி போயிட்டு ஒரு நாளைக்கு அது ஆப்போசிட் ஆச்சுன்னா, பூமிக்கே வந்து பெரிய பிரமாதம் ஆயிரும். ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சிடும்போது அது பிரச்சனை வரும். அது வேற விஷயம். ஆனா இப்பைக்கு நல்லா இருக்கு. இது மாரி வந்து இது வந்து கிரகங்கள் எப்போ? யாரு கண்டுபிடிச்சு? யாரு? சூரியன். நம்ப தான் தமிழரு, நம்பளுடைய அ ஆந்திரா, கர்நாடகா, மலையாளம் இவங்க தான் வந்து தென்னிந்தியாவினுடைய மக்கள் தான் பஞ்சாங்கத்தை எழுதுனது அதிகமா. பஞ்சாங்கம் எழுதி, அதில என்னைக்கு கிராணம், என்னைக்கு அமாவாசை, என்னைக்கு பௌர்ணமின்னு கண்டுபிடிச்சு அவன் பஞ்சாங்கமா போடுறான். இது எடுத்துன்னு போய் அமெரிக்காக்காரரு, நான் கண்டுபிடிச்சேன்னு சயின்ஸா காட்டுறான். அப்ப இவங்க பஞ்சாங்கத்த விட்டுர்றாங்க. என்ன அப்படின்னு. என்ன காரணம்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து 360 அட்சாம்ச ரேகை. நம்ம ஒரு பூகோளத்தில. இப்போ ஒரு ஒரு ராசிக்கு 30 இது அட்சாம்ச ரேகை. 13 36 12 ராசி 360. இப்போ எங்க சனி இருக்குதுன்னு ஒரு சயின்டிஸ்ட்ட கேளுங்க. நாளைக்கே கேளுங்க. யாரான தெரிஞ்சு பார்க்குறவங்க கேளுங்க. இன்னைக்கு எங்க சயின்ஸு எத்தனாவது அம்சாம்ச ரேகையில இருக்குதுன்னு. அவங்க கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா நாங்க சொல்றோம். கும்பத்தில இருக்கு இப்போ. அப்படின்னா 330 அட்சாம்ச ரேகை. ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்கிறதுனால ஒரு 321 அது ஒண்ணும் கிளியரா சொல்லலாம். எங்களால வந்து ஒரு நாளோட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, அதான் கால்குலேஷன் அதுதான் பஞ்சாங்கம். உதாரணத்துக்கு நானு 10த் படிக்கும்போது உஸ்மானியா சாகர்ல சென்னாரெட்டி இருந்தாப்படி. அப்போ என்ன வந்து வாலண்டரியா அனுப்புறாங்க ஒரு பஹாய் கான்ஃபரன்ஸுக்கு. அப்போ அப்போ சயின்ஸ் ஈக்குவல்ட் அதாவது வந்து அஸ்ட்ராலஜி, சயின்ஸ் வந்து ஈக்குவல் ஆகுதா இல்லையான்றது தான் அது வாதமே. அப்போ ஜோதிடர்கள்லாம் வந்து சயின்ஸே வந்து அஸ்ட்ராலஜி தான். அஸ்ட்ராலஜில தான் சயின்ஸ் வருதுன்னா, அவங்க இல்ல நாங்க தான் அப்போ வந்து கேட்குறாங்க ஒரு கொஸ்டின். இன்னைக்கு இது சனி கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லி. நான் வந்து கை தூக்கி, சார் நான் சொல்றோம் அப்படின்னு. சரி எப்படி அப்படின்னா, அப்போ துலாவலத்துல இருக்குது. மேஷ, ரிஷபம், மிதுனம், கடக, சிம்மம், கன்னி, துலா. 7, 3, 21. 210வது அட்சாம்ச ரேகையில இருக்கு சார் அப்படின்றோம். அப்போ அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா நான் ஓரலா சொல்றோம். சார் ஒரு அட்சாம்ச ரேகை ஒண்ணுக்கு ராசிக்கு 30, 7, 3, 21, 210ல வந்து சனிக்குது. அவரு வெரி குட். உங்களுக்கு எப்படி சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னா, சரி சயின்ஸை எழுப்பி ஒரு சயின்டிஸ்ட் அவர் டெல்லியிலேருந்து வந்தார். அவரு கேட்குறாங்க, சார் நான் கால்குலேஷன் போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு. அவர் எவ்வளோ டைம் எடுக்கிறாரு? 1 மணி நேரம் எடுக்கிறாரு. அப்புறமா என்ன இவர் சொன்னது கரெக்டாங்க? ஆமாம் சார் கரெக்டுன்னா. நீ எப்படி சொன்ன? நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்? சார் இதுதான் பஞ்சாங்கம். இதுதான் கணக்கே. ஈஸி மெத்தட் அப்படின்னா. அவர் ரொம்ப பாராட்டி பேசினார். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பஞ்சாங்கன்றது வந்து மனிதனுடைய மனுஷனினை உலகத்திலேயே உனக்கு எந்த எப்போ மழை வருது, எப்போ வெயில் காயுது, எத்தனை அச்சாம்ச ரேகை, இந்த நாட்டுக்கு யார் அடுத்த பிரதமர், அவங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் வருது, அந்த கிரகத்தை வச்சு நாம் சொல்ல முடியும். இதுதான். அதனால் தயவு செஞ்சு இதை பார்த்து இந்த கிரகங்கள் அனுப்புறது, அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றது, நாங்கள் இது வேஸ்ட்டுன்றேன் நான். நீ அனுப்பு, வா, நீ என்ன பிரயோஜனம்? இப்போ என்ன அதனால பிரயோஜனம் சொல்லு. நீ அங்கே போயிருந்த, தங்குன, செஞ்ச, மறுபடியும் இங்கே வந்த. சரி, இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் சயின்ஸு இருக்குது, நான் இல்லைன்ல. ஆனால் என்ன அதனால? உன்னால போய் சூரிய மண்டலத்தில் கால் வச்சு நீ அங்கே வீடு கட்ட முடியுமா? சந்திர மண்டலத்தில் முடியும், செவ்வாய் திசையில் என்ன முடியும்? அது முடியுமா சாத்தியக்கூறா? இல்லையே. என்ன நீங்கள் இன்னும் வெப்பத்தை அதிகம் ஆக்குறீங்க. இங்கேருந்து ராக்கெட் அனுப்பி அதனுடைய அதிகமான வெப்பம் வந்து இந்த பூமிக்கு இப்போது வந்து இன்னும் சூடு ஏறி நிறைய வெயில் ஏறி இயற்கையை வந்து மாற்றத்துக்கு உருவாக்குறது தான் இவங்க செய்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுன்னா நாளடைவில் இந்த மனித குலம் வந்து அந்த ஹீட்னால் அழிஞ்சிரும். இது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது வேஸ்ட்டு நான் நினைக்கிறோம். மற்றது செய்யுங்க, ஒன்றும் தப்பில்லை. ராக்கெட் அனுப்புறது, அது சேட்டலைட் இதெல்லாம் செஞ்சுதாங்க இந்த இதுக்கு வந்து டெக்னாலஜி மொழிக்கு இதெல்லாம் செய்யணும். ஆனால் இப்போது செஞ்சுன்னு இருக்கிற செயல் வந்து அவ்வளோ நல்லதில்லை. நன்றி, வணக்கம்.